கைஸ், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிச்சுன்னு காணாமல் கூட போகலாம். அதுக்குள்ளே இது உங்களை வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்க போகுது கைஸ். ஆனால் அதை சொல்ல வேற வழி இல்லை. நீங்கள் படித்து வாங்கின டிகிரி, வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனி, வச்சிருக்க காரு, பைக்கு, ஃபோனு, இது எல்லாமே அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் இருக்கிற வரையும் தான். அதை வச்சு தானே நம்மள எல்லாரும் மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த உடம்புல இந்த உயிர் இருக்க வரையும் தான். சாவணும்னு வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அந்த உடம்புக்கு இருக்கிற பேர் போய் போனோம் பாடின்னு பேர் வந்துடும். யாராவது இறந்து போயிட்டா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுக்கறது என்ன, மதியானம் என்ன சாப்பாடு அப்படின்றதுதான் அடுத்த வேலை யோசிப்பாங்க இல்லையா? அதுதான் காமனும் கூட அப்படிதான் இருக்க முடியும். எவ்வளவு நெருக்கமானவங்க இறந்து போனாலுமே அடுத்து சுத்தி இருக்கவங்களை சேஃப்கார்டு பண்ணவும், அவங்கள பசியாத்தவும், கூட இருக்கவங்களை பாத்துக்கவும் தான் ஹியூமன்ஸால முடியும். யாரா இருந்தாலும் அது நியாயம்தான். பட் இந்த சின்ன லைஃப்ல ஒரு செகண்ட்ல என்ன வேணா மாறி போயிடலாம். நல்ல கரியர்ல க்ரோத் ஆயிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போவான். புதுசா கல்யாணம் பண்ணவன் இறந்து போயிருக்கலாம். ஸ்கூல் பசங்க, வேலைக்கு போறவங்க, எவ்வளவு பேர் இந்த செகண்ட் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல கூட என்னென்னவோ நடந்திருக்கலாம் யார் யார் லைஃப்லயும். பட் அவ்வளவுதான் கைஸ் லைஃப். எதுக்கு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? ஒண்ணுமே யூஸே இல்லை. எல்லாமே நீங்க இந்த பூமியில ஸ்டே பண்ற வரைக்கும் தான். போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துல நம்மளோட தூரத்து ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மள மறந்துடுவாங்க. அவங்க சிந்தனையில கூட நம்ம இருக்க போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றது நிறுத்துங்க. எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கின்னு எல்லாத்தையும் யோசிச்சு ப்ராசஸ் பண்ணின்னு நிம்மதி தான் கெட்டு போகும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தான் வரும். லிவ் த மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நாள், இந்த நிமிஷம் உன் கையில இருக்குதுல்ல, அதுதான் உனக்கு நிலையானது. அதை ஃபுல்லா நீ வாழலாம், ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி நீ அந்த டைமை லூஸ் பண்றனா அது உனக்கு திரும்ப கிடைக்க போறதும் இல்லை. ஸோ அட் ப்ரெசென்ட்ல உன் கையில என்ன இருக்கோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ பழகிக்கோங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் தான், எனக்கு புரியுது. அதவே போட்டு ஓவர் ப்ராசஸ் பண்ணி கையில இருக்கிற சந்தோஷத்தை இழந்துட வேணாம் தான் நான் சொல்றேன். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு நியாயமா பட்டா இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவன் இதை பார்த்துட்டு யோசிப்பான்ல. எவனோ ஒருத்தன் சூசைடல் தாட்ல இருந்தா கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு சே ஆமால அப்படின்னு யோசிப்பான்ல. இதுக்குதான் விவேக் சார் அப்பயே சொன்னார் போல, இன்னைக்கு செத்தோ நாளைக்கு பால், மில்க் மில்க் மில்க். அவ்வளவுதாங்க லைஃப். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இந்த பழமொழி தான் என்டையர் லைஃபோட பிலாசபியே.